இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாட்ஜ் நிறையா இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் மொபைல்ஸு அந்த மாதிரி ஸ்டோர்ஸ் நிறையா இருக்குது. மார்வாடி இருக்காங்க பாருங்கள், நியூ மயூர் மொபைல்ஸ். இந்த பூலாம் எங்கேருந்து வருது? ஓசூர், பெங்களூரா? இதுதான் ஈரோடு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, பிக்கஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் தமிழ்நாடு, பிஸியான பஸ் ஸ்டாண்டு கூட. நிறைய பேர் நம்மளை கூப்பிட்றாங்க, வாங்க 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 வாங்கன்னு. குவாலிட்டியாக இருக்குமா? பக்கா குவாலிட்டியாக இருக்குது சார். எப்படி சொல்கிறீங்க? காமிங்க. நீங்கள் தானா ஈரோடு தைக்கிறீங்களா? ஹலோ கைஸ், வணக்கம். இனிய காலை வேளையில் உங்களை நான் ஈரோட்டில் தான் சந்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டூர் ஹைவே இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் ரோட்டில் இருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது, லாட்ஜ் அண்ட் ரூம்ஸு, ஹோட்டல்ஸு எல்லாமே இருக்குது. இது எக்ஸாக்டாக எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் ரோடுக்கு ஆப்போசிட்டில். அப்புறம் வந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி வச்சுங்களேன், ஈரோடு பஸ் ஸ்டாண்ட், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். ஸோ அங்கே இப்போது அந்தியூர் போகிறது, மேட்டூர் போகிறது, மைசூர் போகிற பஸ்ஸஸ்லாம் நிற்கும் இல்லையா, ஸோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா வந்து நேராக உள்ளே வந்துடணும். அதான் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் வரணும். ஒரு லாங்கில் தெரியுது பாருங்கள். ஸோ அந்த ரோட்லேருந்து ரைட் எடுத்து வந்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது. இந்த ரோடு வந்து மேட்டூர் ரோட கனெக்ட் ஆகுது. சூப்பர் மொபைல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சீட்டில் மேலே தெரியுது பாருங்கள், SRM லாட்ஜ். ஸோ இங்கே தான் தங்கியிருந்தேன். இந்த பக்கத்தில் டீ ஷாப் இருக்காங்க, ஒரு டீ ஷாப்லாம் டீ போட்டுருக்காரு நம்ம கண்டி. டீ பார்த்தீங்களா, நல்லாயிருக்கு. வாங்க, நான் அந்த ஸ்ட்ரீட்டை காமிக்கிறேன். நம்ம தங்கியிருக்க SRM லாட்ஜு டேரிஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது சிங்கிள் ரூம்ஸ் ஆர்டினரினா 290, டீலக்ஸ்னா 320, அது மாதிரி டபுள் ரூம்னா 450, டீலக்ஸ்னா 540. நான் தங்கியிருக்கிறது வந்து சிங்கிள் ரூம் டீலக்ஸ் 320. ஆனால் கொஞ்சம் ஃபேர் கூடுன்னு சொல்கிறாங்க, ஏன்னா GSTலாம் இருக்குது அப்படின்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாட்ஜ் நிறையா இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் மொபைல்ஸு அந்த மாதிரி ஸ்டோர்ஸ் நிறையா இருக்குது. மார்வாடி இருக்காங்க பாருங்கள், நியூ மயூர் மொபைல்ஸ். அவர் மார்வாடி கடை நிறையா இருக்குது. தமிழ் கடை மட்டும் இல்லை, மார்வாடி கடை நிறையா இருக்குது. இல்லை எத்தனை லாட்ஜ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே நிறைய லாட்ஜ் இருக்குது, ஃபுல்லாக மொபைல் கடை தான். ஸோ இது ஒரு லாட்ஜு, ஹோட்டல் அஜந்தா. என்ன இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு டேரிஃப் கொடுத்துறாங்க. இப்போ சிங்கிள் ரூம் 400 ரூபா போட்டுருக்காங்க, டபுள் ரூம் 500 ரூபா இந்த மாதிரி. இந்த பக்கம் பாருங்கள், ஆனந்தம் லாட்ஜ். இங்கே ரேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிங்கிள் ரூம் 300 ரூபா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இங்கே நான் வந்து கேட்டேன், பட் ஃபுல் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க. அதையும் கேட்டேன் ஃபுல்லு, இதையும் கேட்டேன் ஃபுல்லு, மூணுமே ஃபுல்லு. மெட்ரோவில் இருக்கு இல்லையா, மெட்ரோ அட்லீஸ்ட் லாட்ஜ், அங்கே சிங்கிள் ரூம் வந்து நான் AC 600, ஏசினா 1050. இங்கேயும் ஃபுல்லு. இது ஒரு லாட்ஜ், ப்ரீமியர் ரெசிடென்சி. இது கொஞ்சம் கூட நினைக்கிறேன், லக்ஸரியான ஒரு ஹோட்டல் தான் அது. ஸோ கடைகள்லாம் திறக்கலை, உங்களுக்கு ஒரு 10 மணிக்கு மேலே திறப்பாங்க நினைக்கிறேன். நிறைய கடைகள் இருக்குது, மொபைலுக்கு எக்கச்சக்க கடை இருக்குது. லார்ஜு மொபைல் தான் இந்த ஏரியா ஃபுல்லாக. சுருக்கமாக சொல்ல போகிறதுனா ஸ்ட்ரீட்லேயே ஒரு பூக்கடை பாருங்க, மாதேஸ்வரி மார்க்கெட் பூ கமிஷன் மண்டி. பெரிய மலையாக இருக்குது. இந்த பூலாம் எங்கேருந்து வருது? ஓசூர், பெங்களூரா? காலையில் வந்துருமோ, டெய்லி வந்துடுமோ? எல்லாம் பீஸாக வரும், நீங்கள் ரெடி பண்ணுவீங்க இந்த மாதிரி? எவ்வளோண்ணா அந்த பெரிய மலையெல்லாம்? 500 ரூபா. அந்த இதுவும் அதே தான். எப்படி இருக்கு வியாபாரம்? நல்லா இருக்கா? இந்த ஏரியாவில் உங்கள் கடை மட்டும்தான் இருக்கோ? நிறையா இருக்கு. பாருங்கள், அண்ணா வச்சுக்க. இது ஒரு பூ, ரோஸு, ஒவ்வொரு கலராக இருக்கு பாருங்க. இங்கே ஒரு கலர் பாருங்க, டிஃப்ரெண்ட் கலராக இருக்கு பாருங்க. எல்லோ கலராக இருக்கா, ரோஸு. இது ரோஸு, ஆனால் உங்களுக்கு ரெட்டாக தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு வகையான ஒரு, இது என்ன பூனா? அது ஏன்னா இது என்ன பூது? சம்பை. எனக்கு பூலாம் அதிகமாக தெரியாது. இது பாருங்க, இது ஒரு பூ. இது எங்கள் ஊரில் நான் விளையும் சொல்லுவாங்க. அது என்ன பூது? ஜெயந்தி பூ.
வாடாமல் ஜெயந்தி பூ அது ஒரு கலரு அதே தான். ஸோ எல்லா வகையான பூவும் இருக்குங்க. ஈரோடு வந்து மிகப்பெரிய சந்தைங்க. ஏன்னா மிகப்பெரிய ஊர், கிடைக்காத ஐட்டமே இருக்காது. குறிப்பாக சொல்லணும்னா மஞ்சள் மாநகரம்னு சொல்லுவாங்க. மஞ்சளுக்கு புகழ்பெற்ற ஊர் தான் ஈரோடு. இந்தியாவிலே சரி, இந்தியாவில் நிஜாமுதீன்லாம் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் ஈரோடு தான் வந்து பெரிய மார்க்கெட்டு மஞ்சளுக்கு. நிறைய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ஆடைகள், அந்த கைலி சொல்லுவாங்க, கைலிகள், லுங்கி, டவல்ஸு, அந்த மாதிரி நிறையா பார்த்திங்கன்னா இந்த ஊரில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஈரோடுக்கும் தனி மார்க்கெட்டே இருக்குது. அது பார்த்திங்கன்னா நான் வந்திருக்கிற புதன்கிழமை வெனஸ்டே அன்னைக்கு, மண்டே நைட்டு. ஸோ அங்கே அப்போது வந்தீங்கன்னா இந்த பஜார் நான் காமிக்கிறேன் ரெடி ஆகிட்டு. மண்டே நைட்டு வந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அங்கே தான் ஹோல்சேலு, பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக விற்பாங்களாம். ரேட்டும் கண்ணாப்புனான்னு இருக்கலாம். நீங்கள் ஹோல்சேலுக்கு வாங்கிக்கலாம், ரீட்டைல் வாங்கிக்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுப்பாங்களாம் கடைகளில், அவங்கள்ட்ட தான் வாங்க முடியும். ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ மண்டே நைட்டு மட்டும் சூப்பராக இருக்குமா. அன்றைக்கி மட்டும் வந்தீங்கன்னா சூப்பராக சீப்பாக வாங்கிட்டு போயிடலாமா. ஈரோட்லேருந்து மொபைல்ஸ் எல்லாம் மார்வாடி கடை. மார்வாடிஸ் இல்லாத ஊரே இல்லை, அதான் உண்மை. அன்றைக்கி சின்ன ஊர் பெரிய ஊர்லாம் கிடையாது, எந்த ஊர்லேயும் இப்போ வந்துட்டாங்க. லாஸ்ட் டைம் எங்கள் ஊர் ராமநாட்டில் காமிச்சோம் இல்லையா, அந்த சின்ன ஊரில் கூட வந்துட்டாங்க. ஈரோடெலாம் சொல்ல வேணாம். ஈரோடெலாம் பிஸ்னஸ் மார்க்கெட் உள்ள ஊர். இந்தியா முழுவதும் பல இதுக்கு பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை நமக்கு டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், நிறையா பண்ணுறாங்க. அதனால் வந்து இந்த ஊரில் வந்து பெரிய ஆச்சரியத்துக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ரோடு வந்துருக்கும் இல்லையா, நாச்சியப்பா செகண்ட் ஸ்ட்ரீட்னு போட்டிருக்கு. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இதை பாருங்கள், ஸ்ரீ ஜூனியர் காமதேனு லாட்ஜு. குறைந்த வாடகையில் ரூம்கள் கிடைக்கும். காமன் பெட் இருக்குது, சிங்கிள் ரூமுக்கு டபுள் ரூம் இருக்குது. காமன் பெட் ஏசி வந்து 200 24 ஹவர்ஸு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பக்கம், அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் நிறைய லாட்ஜ் இருக்குது. உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுபடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 300 ரூபா, 250 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 800 ரூபா, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ நீங்கள் அதுபடி தங்கிக்கலாம், எடுத்துக்கலாம். பட் என்னென்னா அவைலபிலிட்டி இருக்கணும். ஸோ நான் செக் பண்ணும்போது 3 லாட்ஜில் கிடையாது. ஸோ கடைசியில் தான் கிடச்சிது. அதனால் நீங்கள் வர நேரம் முகூர்த்த நாள் இல்லை ஒரு விசேஷமான நாள்லாம் கிடைக்காது. டல் சீசன்லாம் கிடைக்கும். இதுதான் ஈரோடு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, பிக்கெஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் தமிழ்நாடு. பிஸியான பஸ் ஸ்டாண்டு கூட. பஸ்ஸை பாருங்கள், நம்ம லாஸ்ட் டைம் ஆல்ரெடி எடுத்துருக்கோம் அந்த பஸ் ஸ்டாண்டை. பெரிய பஸ் ஸ்டாண்டு. அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம்னு கொட்டி கிடக்கும் பஸ்லாம். இந்த பக்கம் பாருங்கள், சத்தியமங்கலம் போகிறது பஸ்ஸு நிறையா இருக்குங்க. ஈரோடு, மேட்டூர், பவானி, அப்படியே எண்ணிக்கிட்டே இருக்கலாம் பஸ்ஸு. பெண்ணாகரம், மேட்டூர், ஈரோடு பஸ். ஓசூர், கோயம்புத்தூர் வயா மேட்டூர். கோயம்புத்தூர்லேருந்து, அதாவது ஓசூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸு. இப்போ ஓசூர் போகுது. ஓசூர் மொபசல் பிரான்ச். புதுசாக ஒரு காம்ப்ளெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், நிறைய கடைகள் வருது. ஸோ பஸ்ஸஸ்லாம் மேலே வருவாங்க நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன், எனக்கு எதில் தெரியல. இந்த பக்கம் பாருங்க, ஈரோடு, கவுண்டம்பாளையம், பழனி, ஈரோடு, திருப்பூர் பஸ்ஸஸ். நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ் இருக்கு எல்லா ஊருக்கும். ஈரோடு, திருப்பூர், ஈரோடு, பழனி, ஈரோடு, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், இந்த பக்கம் மேட்டூர், சத்தியமங்கலம், நாமக்கல், கரூர், சொல்லிட்டே போகலாம். சேலம் போகிற பஸ் பாருங்க. ஈரோடு, எடப்பாடி, ஈரோடு, திருச்செங்கோடு, சங்ககிரி, எடப்பாடி, பூலாம்பட்டி. BS6 பாருங்க, கள்ளக்குறிச்சி பாருங்க. ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கேஎம்எஸ் பில்டு கோச், ஆத்தூர் டெப்போ. இதெல்லாம் பாருங்க,
ஹீரோ 100 ஈரோட்லேருந்து கோயம்புத்தூர் போகிறது நான் ஸ்டாப் பஸ் 5 மணிலேருந்து 6, 6:30, 7, 7:25, 8 வரிசையாக போய்ட்டுருக்கு. காலை மதியம் காலை மதியம் அதே மாதிரி இந்த பக்கம் ரைட் சைடு வந்து கோயம்புத்தூர் கிளம்புற பஸ்ஸஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ட்ரிபிள்-எஸ் வேலூர், பரமத்தி வண்டி, மதுரை வண்டி, முபசல் பஸ்ஸு மதுரை ஈரோடு, கும்பகோணம் போட்டிருக்கு, கரூர் வண்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழனி போகிற பஸ்ஸஸ் அது ஸ்ரீ ராஜேஸ்வரி பழனி SR RBS, இது பழனி போகிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கேயம் போகிற பஸ்ஸஸ் ஹீரோ 100 வருவாருங்க. ஈரோடு கோவை நான் ஸ்டாப். ஹீரோ 100 உடுமலை போகிற பஸ் உடுமலை ஈரோடு. திருப்பூர் எல்லாம் திருப்பூர் போகிற பஸ்ஸஸ் திருப்பூர் போகலா திருப்பூர். ஒரு கோத்தகிரி இன்னைக்கு வரணும். கோத்தகிரி, மேட்டுப்பாளையம், அவினாசி, ஈரோடு வண்டி. இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகுது. கிருஷ்ணகிரிலேருந்து கிருஷ்ணகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், தர்மபுரி வண்டி. பின்னா நிற்கிறது கோயம்புத்தூர் கோகிலா. கரூர், ஈரோடு, திருச்சி TN 63 MBDC நம்ம வண்டி. ஆனால் கரூர் கொடுத்தாங்க. பழனி, அந்தியூர் பழனி பின்னாடி நம்ம பார்த்து கோத்தகிரி போகிறது. கோத்தகிரி வண்டி TN 43 உதகை. ஸோ கைஸ், ஈரோடு பஸ் அவ்வளோதான். எல்லா பஸ்ஸையும் பார்த்துட்டோம். நம்ம போகிற டைம் என்னென்ன பஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்தாச்சு. நிறைய இந்த பக்கம் சேலம் பக்கம் தான் கொட்டி கிடக்கு பஸ்ஸு. கோயம்புத்தூர் அதிகமாக இல்லை. கோயம்புத்தூர் போடலாம். சக்தி, பவானி, சேலம், நாமக்கல், கரூர் பக்கம் நிறைய பஸ் போகுது. கைஸ், இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் பார்த்துட்டு நம்ம மணிக்கொண்டு போகிறோம். ஈரோடு பார்த்து வேறு பஸ் பார்த்தீங்கன்னா மினி பஸ். நமக்கு ஃபஸ்ட் டைம் வரும், அதனால நமக்கு தெரியல எந்த ஏரியா எந்த பஸ் போகும் அப்படின்ட்டு கேட்டு தான் ஏறினேன். இந்த பஸ் வந்து பார்க்கு தான் போகும், மணிக்கொண்டு போகலாம். இறங்கி நடக்கணும் தான். ஸோ போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம பார்க் ஸ்டேஷன் விட்டு இறங்கியாச்சு. ஸோ இந்த ஏரியா தான் வந்து மிகப்பெரிய சந்தை நடக்கும் ஏரியா. எவரி மண்டே பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து அதிகாலை வரைக்கும் பெரிய ஹோல்சேல் மார்க்கெட்லேயும் நடக்குமா. ஸோ நிறைய ஊர்லேருந்து பக்கத்து ஊரில் கர்நாடகா, ஆந்திராவிலேருந்து வாங்கிட்டு போவாங்க எல்லா கார்மெண்ட்ஸும். ஆப்போசிட்டில் பார்த்துட்டு பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு பள்ளி மாதிரி தெரியுது. இது பள்ளியா இல்லை சிலுவை போட்டு பாருங்க. சர்ச்சான்னு தெரில, எனக்கு என்னென்ன ஐடியா எக்ஸாக்டாக தெரியல. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈரோட்டில் யாராவது இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா அதை சொல்லுங்கள். நம்ம உள்ளே போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ஃபுட்டேஜ் வந்து டிலீட் ஆகிடுச்சு. அதனால் அவரோட இன்டர்வியூ கேட்க முடியல. பட் இருந்தாலும் சூப்பராக ஷேர் பண்ணார் நம்ம சேனலுக்காண்டி. இந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து டெக்ஸ்டைல் தான். ஸோ A to Z கிடைக்கும் டெக்ஸ்டைலில். நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இவர் விற்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ஸ் தான். ஸோ 100 ரூபா 150 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கு வச்சுருக்காப்லையா. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்க நம்ம அடுத்தது கடையில் பார்க்கலாம். நிறைய பார்க்கக்கூடிய இருக்குது. ஸோ வாங்க.
லெஃப்ட் சைடில் பாருங்கள் வரிசையாக துணி கடை பாருங்க. வரிசையாக இருக்குது. எல்லாம் பனியன் சட்டி தான். இந்த பக்கமும் இருக்குது. கொங்கு கரும்பு பால் பார்த்துட்டே வாங்க. எவ்வளோ இருக்குது ரீசெட்லாம். வந்தால் ஒரு நாள் வந்தால் ஃப்ரீயாக பார்த்து எல்லாம் சூஸ் பண்ணிட்டு போகலாமா இருக்குது. பாருங்களேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் துணி கடையாக தான் இருக்குது. நைட்டு 150. ஆமாம், யூடியூப் சேனலுங்க, சும்மா வாட்ச் பண்ணுறேங்க. இதெல்லாம் என்ன ஐட்டமா? ஆ, சூரத் ஐட்டமா? சரி சரி. ஆ, யாருமே இல்லையா? இன்னைக்கு டல்லாக இருக்குமோ? வருவாங்க. இப்போ தானே ஆரம்பிச்சிருப்பீங்க கடை? ஆ, பரவாயில்லையா? ஆ, சரி சரி. சனி நேரம் நல்லா இருக்கும். ஆ, சரிம்மா, தேங்க்ஸ். அம்மா கடை வச்சுருக்காங்க. எல்லாம் ஒர்க் ஐட்டம். சூரத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களாம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்களாம் கடை. அதாவது அப்போ திறந்துருக்காங்க, அதனால் வியாபாரம் இல்லை. நிறைய பேர் நம்மளை கூப்பிட்றாங்க, வாங்க 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 வாங்கன்னு. நம்ம கேமரா பிடிக்குன்னு தெரியல. எல்லாம் சேரீ ஐட்டம். 3 ஃபேன்சி நைட்டி 500 ரூபாயா. மூணு நைட்டி 500 ரூபா. துணிக்கடையை பாருங்க. அதான் டாப்ஸ் ஐட்டம். ஸோ இந்த பக்கம்லாம் பிளாட்ஃபார்ம் கடை. உள்ளேயும் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அங்கேயும் துணி கடை தான். 3 டாப்ஸு, 3 லெக்கின்ஸு, 3 சால் 999. பாருங்கள் எவ்வளோ ரேட்டுன்னு, எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. ஒரு டாப்ஸே 400 சொல்லுவாங்க. இது ரேட்டில் எவ்வளோண்ணா? இது ரேட் எவ்வளோண்ணா? 550 ரூபாயா? சிங்கிளா டபுளா? ட்ரிபிளா? குயின்னா குயின் எவ்வளோ ஆகும்? ஆ, ஒரே ஐட்டம் தான். சரி சரி சரி. எல்லாம் ஒரே ஐட்டம் தான் வச்சுருக்காப்லையா? ட்ரிபிள் 550 ரூபா ரேட்டு. நம்ம வாங்கியிருந்தோம் வீட்டுக்கு. அது வந்து இப்போ தான் குயின்னு. அதுவே 700 நினைக்கிறேன். ஸோ இங்கே கம்மியாக தான் இருக்குது. கிங் சைஸ் எல்லாமே. எல்லாம் கிடைக்கும் இங்கே. பாருங்க, டவல், போர்வை எல்லாம் வச்சுருக்காங்க. கைஸ், மணிக்கூண்டு சொல்கிறாங்களே, அதான் இதான் மணிக்கூண்டான். இதான் வந்து அடையாளம், லொக்கேஷன். நம்ம இறங்குனது பார்க்கு, உள்ளே வந்து மணிக்கூண்டு. எல்லாமே கடைகள் தான் மொத்தத்தில். எல்லாம் ஹோல்சேல் தானா. டாப்ஸா அது? இது எவ்வளோ லெக்கின்ஸ்லாம்? ஒரு பீஸ் 100 ரூபாயா? ரேட் கம்மியா ஜாஸ்தியா? ஆ, அப்படியா? வீடியோ கால் இது பண்றீங்களா? ஆமாம் ஆமாம், யூடியூப் சேனலுக்காண்டி. குவாலிட்டியாக இருக்குமா? பக்கா குவாலிட்டியாக இருக்கு சார். ஆ, எப்படி சொல்கிறீங்க? சார் காமிங்க. தயாரிக்கிறதே நாங்கள் தான், மேனுஃபேக்சரே நாங்கள் தான். நீங்கள் தானா? ஈரோடு தயாரிக்கிறீங்களா? நாங்கள் தான். ஓ, கார்மெண்ட்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஆ, ஜியா கோல்டுங்கிறது உங்கள் பிராண்டா? ஓ, சரி 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 சரி. இதுதான் எங்களோட ஓன் பிராண்ட். இதுதான் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. எல்லாம் வாங்குறோம்ல பெரிய பெரிய பிராண்டட் ஷோரூம்லாம். இப்போ இங்கெல்லாம் ஒரு லெக்கின்ஸ் 300 200 அந்த மாதிரி இருக்குல்ல.
இப்போ அதுக்கும் என்ன டிஃபரன்ஸு? சார் ஃபேப்ரிக் எல்லாமே சேம் ஒன்று தான். ஒவ்வொரு கடைகளுக்கு தகுந்த மாதிரி மாறும். பெரிய பெரிய ஷோரூம்னா அவங்க ஏசி ரூம் அவங்களோட மார்ஜின் வைப்பாங்க. நாங்கள் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். நாங்கள் இப்போ கடை போட்டிருக்கோம் அப்படின்றனால எங்களுக்கு என்ன மார்ஜினோ அதை வச்சு பண்ணுறீங்க. சரி 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 சரி. பட் இது கலர் பேடாமா சாயம் வருமா? கலருங்கும் போது இது வந்து 100 ரூபாய்க்கு விற்கிற லெகின் பார்த்தீங்கன்னா காட்டன் தான். ஏன்னா காட்டன் ஃபேப்ரிக்ல தான் மேக்ஸிமம் எல்லாமே. சரி 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 சரி. அதுக்கு தகுந்த மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும். ஓகே ஓகே. பிராண்டிங் எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ 100 ரூபாய்க்கு என்ன ஒருத்தோ அது. ஆமாம் ஆமாம். சார் சில பேருக்கு 100 ரூபா போதும்னு வச்சு பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்த பேண்ட் கிடைச்சா போதுன்னு தான் திங்க் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அவங்க பார்த்தீங்கன்னா வருஷத்துல வந்து ஒரு 2-3 டைம் தான் அந்த யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். டாப்ஸ் தான் அவங்க மாத்திட்டே இருப்பாங்க. டாப் மாத்துவாங்க. ஆமாம் மேட்ச் தான் ஷாலா இருக்கட்டும் லெக்கின். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த கான்செப்ட் போவாங்க. அப்படிங்கும்போது அவங்க மெயினான கலர்ஸ் இருக்கு. ஆமாம் ஆமாம். அந்த கலர்ஸ் மட்டும் தான் அவங்க எடுத்து பிராண்டடா எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. சரி சரி சரி. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் பெரிய கடை எஸ்பிபி சில்க்ஸ்னு பாருங்க. அது நிறைய கடை இருக்குது. இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. எஸ்பிபி ஃபேன்சி கலெக்ஷன் இருக்குது, எஸ்பிபி சில்க்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே நம்ம கார்மெண்ட்ஸ் தான், ரெடிமேடு தான். எல்லாமே டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட கடைகள் தான். மெஜாரிட்டி கடை பார்த்தா டெக்ஸ்டைல் தான். எல்லாம் ஃபேன்சி ஐட்டம், சாரீ, டவல், லெக்கின் ஐட்டம், டாப்ஸ் ஐட்டம், ஜீன்ஸ் பேண்ட்டு எல்லாமே வரிசையாக கொட்டி கிடக்கு. இங்கே வந்தால் 6 வரை எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணணும். வந்து சூப்பராக ஒவ்வொன்றா பேரம் பேசி வாங்கிடுவேன். எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து ஃபுல்லாக என்கொயரி பண்ணி செக் பண்ணி பார்த்து அழகாக வாங்கிட்டு போகலாம். கடையில் பாருங்கள், பூனம் சாரி 100 ரூபா, ரெடிமேட் டிஷர்ட் 150, கிரேப் சாரி 150. ஸோ நீங்கள் போய் உள்ளே இருந்து பார்த்து எல்லாம் செக் பண்ணி வாங்கிட்டு போகலாம். ஃபேன்சி சாரி எல்லாம் ஹோல்சேல் ஐட்டம் தான் மோஸ்ட்லி. ட்ரெஸ்லாம் எவ்வளோது? 100 ரூபா. சைஸ் எல்லா சைஸ் இருக்கோ? எல்லாம் பேன் அமெரிக்காலாம் போட்டு சும்மா அது பேர் பேன் கம்பெனி தான். அது கம்பெனி இருந்து வரதா சில காரணம் இருக்கா, ரிஜெக்ட் ஆகி வரதா. ஓ சரி சரி சரி. என்ன கம்பெனி இருக்கோ அது அப்படியே தான். அதே தான். மக்களை இங்கே பாருங்கள், எல்லாமே 100 ரூபா தானே எது எடுத்தாலும். 4-5 எடுத்தா எப்படி டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? 4-5 எடுத்தா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 4-5 எடுத்தீங்கன்னா எடுத்தா பண்ணிக்கலாமா? பாருங்க சூப்பராக இருக்குங்க. 100 ரூபாய்க்கு கிடைக்காதுங்க. இதான் 100 ரூபாயா? 2XL டபுள் XL. செப்பல்ஸ் எவ்வளோண்ணா? 100 ரூபாயா? எதை எடுத்தாலும் 100 ரூபா தான் பார்த்துங்க. இந்த பக்கம்லாம் பாருங்க கடைகள் நிறையா இருக்கு. லெக்கினை பாருங்க, ஜீன்ஸ் பேண்ட் 400 ரூபா, 150 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா. 3 சால் 100 ரூபா, 3 லெக்கின் 425 ரூபா, 4 பட்டியலா 500 ரூபா, 3 டாப்ஸ் 500 ரூபா. பாருங்க சின்ன குழந்தைகளுக்கு சென்னை பஜார். தலைவணிலாம் எவ்வளவு? 100 ரூபாயா? உரையெல்லாம் இதெல்லாம் துண்டு 30 ரூபா. மக்களே பாருங்கள் எவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்கணும். இதை 100 ரூபா தானே தலைவாணி. உரை வேணா 25 ரூபா, டவல்னா 30 ரூபா. காசு மட்டும் வச்சுக்கிறோம் கையில். ஒரு 10,000 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் வந்தால் அழகாக எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம், வாங்கிடலாம். நமக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவை அனைத்தும் வாங்கிக்கலாம். எல்லாம் 100 ரூபா தான் பார்த்துங்க. மேலே தொங்குல சாரி அதெல்லாம் 300 ரூபாயா. இதெல்லாம் 100 ரூபா. உள்ள ஒரு குடோனே இருக்கு பாருங்க.
லுங்கி 100 ரூபா, பாவாடை 100 ரூபா. ஈரோடு மணிக்கூண்டு பஸ் ஸ்டாப் அருகில் பூனம் சேலை 100 ரூபா, காட்டன் சேலை 100 ரூபா, லங்கி 100 ரூபா, ஷர்ட் 100 ரூபா. எல்லாம் போட்டி தாங்க, எல்லாம் ரேட்டு ஒரே ரேட்டு, யாரும் அதிகம் எல்லாம் ஃபிக்ஸடாக 100 ரூபா தான். சென்னிமலை நெசவாளர் கைத்தறி பெட்ஷீட்டு தள்ளுபடி 20லேருந்து 40 வரைக்கும் இருக்கான். ஸோ உங்களுக்கு தேவையான பெட்ஷீட்லாம் வாங்கிக்கலாம், ரேட்டு மட்டும் இங்கே பேசிக்க வேண்டியதான். எல்லாமே இருக்குது பெட்ஷீட்டு, வீட்டுக்கு தேவையான எல்லா பெட்ஷீட்டும் இருக்குது, எல்லா சைஸுக்கும். கோரம்பாய் இருக்குது, பில்லோ இருக்குது பாருங்க. இது 600 ரூபாயா கிங் சைஸ். நிறைய பார்க்கலாம் போக போக இந்த மார்க்கெட்டு எல்லாம் காய்கறிகள். கைஸ் ஒரு கடைக்கு வந்திருக்கோம், சுரபி சென்னை கஃபே. சுரபி சென்னை கஃபே டீ ஸ்நாக்ஸ் காஃபி. அப்பா நடந்து டயர்ட் ஆகிடுச்சு, அதான் ஒரு டீ சாப்பிட்லாம் வந்தாச்சு. சுரபி சென்னை கஃபே வந்திருக்கேன், சூப்பராக இருக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாம் உட்லேயே பண்ணியிருக்காங்க, வீல் மாதிரி 2 வீல் மாதிரி, சைக்கிள் வீல் மாதிரி, ஃபுல்லாக உட்டு தான். இதுதான் இது ஸ்டீலு, நல்லாயிருக்கு பார்க்க. டீ வந்தது, வாட்டர் குடிச்சிடலாம். நல்லா இருக்குது, டீ சூப்பராக இருக்குது. டீ சாப்பிட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸேஷனுக்காக வந்தாச்சு ஃபீல்டுக்கு. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு 1 கிலோமீட்ரு, பவானி 12 கிலோமீட்டர், சத்யா 23 கிலோமீட்டர். ஸோ ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். கடைகள் இன்னும் உள்ளே போகலாம், ஹோல்சேல் மார்க்கெட்லாம் இருக்குது, மளிகை சாமான் வாங்குறதுலாம். ஸோ ஒரு ஃபுல் ஏரியா கவர் பண்ணியிருக்கோம். ஒரு புதுசாக இருந்துச்சு, ஏன்னா நிறைய கடைகள் பார்க்க முடியுது, நிறைய டெக்ஸ்டைல் கடை, பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடை. நம்ம ரேட்டு வந்து நல்லா பார்கெயின் பண்ணி கம்மியாக வாங்கலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஒரே கடையில் விழுந்துடாமல் பல கடைகள் இருக்குது. பைசா மட்டும் வச்சுக்கிட்டு வந்து வாங்கிட்டே இருக்கலாம். ஸோ எனக்குலாம் வாங்க ஆசை, பட் என்ன பண்ணுறது, நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போக முடியாது. நம்ம நிறைய ஊர்கள் ட்ராவல் பண்ணுறோம். ஒரு சூப்பரான ஒரு பஜாரை கவர் பண்ணோம், அதுவும் ஈரோட்டில், தமிழ்நாட்டில் மிக முக்கியமான இடம். ஏன்னா ஈரோடு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பர்டிகுலர் கேரளா, கர்நாடகாலேருந்து கூட வருவாங்க. அவங்கவுங்க தேவைக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. சூப்பரான ரேட்டுக்கு வாங்கி நல்ல ரேட்டுக்கு விற்பாங்க. ஸோ பார்த்துக்குங்க ஏரியாவை. ஸோ சூப்பராக கவர் பண்ணோம். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ பண்ணிக்கலாம் கைஸ். அண்டில் தான் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர். இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ செய்யுங்க. அண்டில் தான் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.